எதற்கும் பயமில்லையே. ஆவி வெல்லும் கொல்லும் பார்வோன் தடையில்லையே. சமூகம் முன்னே போகும் எதற்கும் பயமில்லை. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாதாவே. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாதாவே. இருப்பவரே வருபவரே உமக்கே ஸ்தோத்திரம். சிருஷி கர்த்தரே ஜீவன் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். இருப்பவரே வருபவரே உமக்கே ஸ்தோத்திரம். சிருஷி கர்த்தரே ஜீவன் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். உம்மை ஸ்துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. உம்மை ஸ்துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. ஆவி வெல்லும் கொல்லும் பார்வோன் தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தி முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தீர், முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என ஏற்றி நீர். மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீர். உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை, அப்பம் என கூட்டி நீர். என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கி நீர். என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என ஏற்றி மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை, அப்பம் என கூட்டி என் வஸ்திரமும் பாதரட்சைகளும்
மகிமையால் புதிதாக்கி நீ எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம் எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எந்தனின் பாதம் பட்ட உடனே யோர்தானும் விலகிடுமே உன் யோசனையால் எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே எந்தனின் பாதம் பட்டவுடனே யோர்தானும் விலகிடுமே உம் யோசனையாலே எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம் எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர் எவருமே அறிந்திடாவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர் அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே அக்கினி மயமான நாவுகளைக் கொண்டு அற்புதம் செய்பவரே எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர் எவருமே அறிந்திட ஆவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர் அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே அக்கினி மயமான நாவுகளைக் கொண்டு அற்புதம் செய்பவரே எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம் எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். உம் சமூகம் முன்னே போம் எதற்கும் பயமில்லையே உம் ஆவி வெல்லும் கொல்லும் பார்வோன் தடையில்லையே ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தி உம் முன்னே நிற்பவன் யார் செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை எதிர்ப்பவன் யார் ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தீர் உம் முன்னே நிற்பவன் யார் செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை எதிர்ப்பவன் யார் எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம் எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம் யெஷுவா எலோஹிம் யாவே எலோஹிம் யெஷுவா எலோஹிம் யாவே எலோஹிம்.
துணையாளரே இணையில்லா என் மணவாளரே துணையாளரே துணையாளரே இணையில்லா என் மணவாளரே இணையில்லா என் மணவாளரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின்
ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೀನು ಕೊಟ್ಟಿದ್ದೀ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ದಿವಸ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ತೀರ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಡು ದೇವರೇ. ಎಲ್ಲ ನಿನ್ನ ನಾಮ ಘನತೆಗಾಗಿ ತೀರುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಬಂದಿರುವ ಜನರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ಬರ್ಲಿಕ್ಕಿರುವವರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ, ಆಮೆನ್. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಇಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಜನರಿಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ಗಳಿಗೆಗಳು, ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಬಹಳಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ನಾವು ಇವತ್ತು ಕೆಲ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನ ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ನೀವೆಲ್ಲ ಹಾಡನ್ನ ಇಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಎಸ್ ಹೇಳ್ಬೋದು, ಯಾರನ್ನ ರಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಮಾಡಿ ಕೂರಿಸಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಹಾಡು ಕೇಳಕ್ ಇಷ್ಟ ಇದ್ರು ಜೋರಾಗಿ ಎಸ್ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ಹಂಬ್ಲಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೇನೆ, ಬರೀ 40 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಹಕರಿಸಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕನ್ನಡ ಹಾಡೋಣ. ನಿನ್ನ ಹಾಗೆ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ನಿನ್ನ ಪ್ರಿಯನಾಗಿನ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ ನನ್ನೇಸುವೆ. ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನಿನ್ನ ಹಾಗೆ ದೇವರು ಭೂಮಿಯಲ್ಲಿಲ್ಲ, ನಿನ್ನ ಪ್ರಿಯನಾಗಿನ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ ನನ್ನೇಸುವೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನನ್ನೇಸುವೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ನನ್ನೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನನ್ನೆಲ್ಲ ಸ್ವೀಕರಿಸು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದಲೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು. ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸುರಿ. ನನ್ನನ್ನೆಲ್ಲವನ್ನು ನಾ ಸಮರ್ಪಿಸುವೆ. ಶುದ್ಧೀಕರಿಸು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದಲೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು. ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸು. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನನ್ನೇಸುವೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ,
ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಲ್ ತಟ್ಟಿ ನೋಡೋಣ. ನಾನು ಇವರು ಬರವಣೆ ಎಲ್ಲ ನೋಡಿದಾಗ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಪಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಮದುವೆಗೂ ಕೂಡ ಇಷ್ಟು ಆಡಂಬರ ಇರಲಿಲ್ಲಪ್ಪ. ಇವರಿಗೆ 30 ವರ್ಷವಾಗಿ ಮದುವೆ ಆದರೂ ಕೂಡ ಎಂತ ಹೋದ್ರೆ ಅದು ಮನುಷ್ಯನಿಂದ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ವಿಷಯ. ಹಾಗಿದ್ರೆ ಈ ದಿನ ದೇವರು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಂಬ್ತೀರಾ? ಎಸ್. ದೇವರಿಗೆ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಈ ದಿನವು ಯೆಹೋವನಿಂದ ನೇಮಕವಾದ, ಇದರಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಾಸದಿಂದ ಆನಂದಿಸೋಣ. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ದಿಸ್ ಇಸ್ ದ ಡೇ ದಟ್ ದ ಲಾರ್ಡ್ ಹ್ಯಾಸ್ ಮೇಡ್, ಲೆಟ್ ಅಸ್ ರಿಜಾಯ್ಸ್ ಇನ್ ಇಟ್, ಬಿ ಗ್ಲಾಡ್ ಇನ್ ಇಟ್. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ನೇಮಕವಾದದ್ದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಾಸದಿಂದ ಆನಂದಿಸೋಣ. ನಮ್ಮ ದೇವ ಚಪ್ಪಾಳೆ. ಈ ದಿನವು ಯೆಹೋವನಿಂದಲೇ ನೇಮಕವನ್ನು ಸ್ಮರಿಸೋಣ. ಬನ್ನಿರಿ ನಾವು ಸಂತೋಷಿಸೋಣ, ಅದನ್ನು ಪ್ರಕಾರವನ್ನು ಸ್ಮರಿಸೋಣ. ಅದನ್ನು ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪಾರವಾಗಿದೆ. ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪಾರವಾಗಿದೆ. ಯೆಹೋವನ ಸತ್ಯತೆಯು ಸದಾ ಇರುವುದು. ಬನ್ನಿರಿ ನಾವು ಸ್ಮರಿಸೋಣ, ನನ್ನ ಬಲವು ಕೀರ್ತನೆಯು ಯಾವೋದೇ, ಅದರಿಂದ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. ಯಾವೋದೇ, ಅದರಿಂದ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. ಬನ್ನಿರಿ ನಾವು ಸಂತೋಷಿಸೋಣ, ಅದನ್ನು ಪ್ರಕಾರವನ್ನು ಉಳಿಸೋಣ. இந்த தினத்தை நாம் தேவன் நீயாமிருத்தாரே மகிழ்ந்திடுவோம். இந்த தினத்தை நாம் தேவன் நீயாமிருத்தாரே இதிலே நாம் கழிவோம். உச்சுக்கூடுவோம், செறிகளிக்கூடுவோம், அவன் நன்மைகளை நாம் சுமைத்திடுவோம். கூடுவோம், செறிகளிக்கூடுவோம், அவன் நன்மைகளை நாம் சுமைத்திடுவோம். இந்த தினத்தை நாம் தேவன் அவன் நன்மைகளை நாம் சுமைத்திடுவோம். சென்று களி கூறுவோம், அவன் நன்மைகளை நாம் சுமைத்திடுவோம். நம்ம மேலே மிகவும் பெரியார் அவரும் நம்ம மேலே என்றும் உள்ளார். கிருபை நம்ம மேலே மிகவும் பெரியார் அவர் உண்மை நம்ம மேலே என்றும் உள்ளார். செய்து களி கூறுவோம், அவன் நன்மைகளை நாம் ಸುಮಿನತಿರುವೋಂ. ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟರು, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಿತಿಗಳಿದೆ. ನಮಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಮೀರಿ ಆ ಕಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕೆಲಸ. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ರೆ ಆ ಎಲ್ಲ ಲಿಮಿಟೇಷನ್ಸ್ ಅನ್ನ ಕ್ರಾಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮಿತಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ನಾನು ಈ ಕುಟುಂಬದ ಪರವಾಗಿ ಈ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ 30th ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತೇನೆ. ನೀವೊಂದರೆ ಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ಆಗಿರ್ಬೋದು ಇಂಥ ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಸೇರಿದ್ದು.
ನಾವು ದೇವರನ್ನ ನಂಬುವಂತ ನಾವುಗಳು ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಬಿಡ್ತೀವಿ. ಆ ವಿಶ್ವಾಸ ಇಷ್ಟೇ, ಎಲ್ಲಿ ಸೇರಿದ್ರು ನಾವು ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡ್ತೀವಿ, ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಅದು ನಮ್ಮ ಬ್ಲಡ್ ಅಲ್ಲಿರುವ ಒಂದು ಗುಣಧರ್ಮ. ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸದೆ ಕೊಂಡಾಡದೆ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಲಾರೆವು. ನಾನೀಗ ಒಂದು 10 ನಿಮಿಷ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಜೀವಿತಕ್ಕೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಕೊಡುವಂಥದ್ದು. ದೇವರನ್ನ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರು ಯಾವತ್ತೂ ಲಜ್ಜೆಗಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ಎಂದು ಬೈಬಲ್ ನಮಗೆ ದಯವಿಟ್ಟು ಮಾತಾಡ್ದಂಗಿದ್ರೆ. ನಿಮ್ಮ ಕೋಪರೇಷನ್ ನಮಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ಐ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಎವ್ರಿ ಸಿಸ್ಟರ್ಸ್, ಪ್ಲೀಸ್ ಕೋಪರೇಟ್ ವಿತ್ ಅಸ್. ಮೇ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಅಮ್ಮ ಒಂದು ನಿಮಿಷ. ಅಮ್ಮ, ಅಜ್ಜಿ, ಈ ಪುಸ್ತಕವನ್ನ ಬೈಬಲ್ ಅಂತ ಕರಿತೀವಿ. ಇದು ದೇವರ ಬ್ರೆತ್ ಆಫ್ ಗಾಡ್, ಅಂದ್ರೆ ದೇವರ ಬಾಯಿಂದ ಬಂದಂತ ಉಸಿರು ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ಕರಿತೀವಿ. ಇದರಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಅಡಕವಾಗಿದೆ, ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯ. ಇದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಅಂತ ಕರಿತೀವಿ. ನಾವು ಪ್ರತಿದಿನ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಇಷ್ಟೇ, ನಮ್ಮ ಶರೀರ ಆಹಾರ ಕೊಟ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗುತ್ತೆ, ನಿದ್ರೆ ಕೊಟ್ರೆ, ರೆಸ್ಟ್ ಕೊಟ್ರೆ ಅದು ಮತ್ತೆ ರೀಚಾರ್ಜ್ ಆಗುತ್ತೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಆತ್ಮ ಯಾವತ್ತಿಗೂ ಹಸಿವಿಂದ ಬಳಲ್ತಾ ಇರುತ್ತೆ, ತವಕ ಪಡ್ತಾ ಇರುತ್ತೆ. ಆ ತವಕ ಪಡುವಂತ ಆತ್ಮಕ್ಕೆ, ದೇವರು ಇಟ್ಟಂತ ಆತ್ಮಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೊಡುವಾಗ ಅದು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತೆ. ಈ ಪ್ರಥಮ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಬಗ್ಗೆ ಬೈಬಲ್ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯ ಮಣ್ಣಿನಿಂದ ತನ್ನ ಸ್ವ ಕೈಯಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ದೇವರು ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದ್ರು. ಆ ಜೀವ ಶ್ವಾಸ ಊದಿದಾಗ ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತಹ ಮನುಷ್ಯ ಶರೀರಕ್ಕೆ ಆತ್ಮ ಹೊಕ್ಕೊಂಡು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿತು ಎಂದು ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. ಅವನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾನನಾಗಿ ನಡೆದ ಮನುಷ್ಯ. ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯನಿಗೂ ನಡುವೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಿಕಟವಾದ ಸಂಬಂಧವಿತ್ತು. ನಾನು ಹೇಳುವಂಥದ್ದು ಯಾವ ಜಾತಿ ಧರ್ಮದ ದೇವರ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿದ ಒಬ್ಬ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆತನು ಈ ಮನುಷ್ಯನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಸಕಲ ಗಿಡ ಮರ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿ, ದೇವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂತು, ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿರೋದು ಸರಿಯಲ್ಲ, ಇವನಿಗೆ ಸರಿ ಬೀಳುವ ಒಂದು ಸಂಗಾತಿಯನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ಗಾಢ ನಿದ್ರೆಯನ್ನು ತರಿಸಿ ಆ ಪಕ್ಕೆ ಎಲುಬಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಹರಿದು ತೆಗೆದು ಮತ್ತೆ ದೇವರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಆ ಪಕ್ಕೆ ಎಲುಬಿನಿಂದ ಒಂದು ಅವ್ವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೆ ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವ ಇವರ ಪಕ್ಕೆ ಎಲುಬು ಇವರು. ಅಂದ್ರೆ ಕುಟುಂಬ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಾವ್ಯಾರು ಮಾಡಿದ್ದಲ್ಲ, ಸೃಷ್ಟಿಕರ್ತ ನಿಯಮನ ಮಾಡಿದ್ದು. ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರ ಒಂದು ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅನ್ನ ಕಟ್ಟುವುದು ಕುಟುಂಬದಿಂದ ಆಗಿತ್ತು. ಪ್ರಥಮ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇನ್ ದ ವರ್ಲ್ಡ್, ದಟ್ ಇಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ. ಇವತ್ತು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಫ್ಯಾಮಿಲಿಗಳಿದೆ, ಆದರೆ ಎಷ್ಟೋ ಫ್ಯಾಮಿಲಿಗಳಲ್ಲಿ ಬ್ರೋಕನ್ ಲೈಫ್ ಇದೆ, ಡೈವೋರ್ಸಸ್ ಇದೆ, ಜಗಳಗಳಿದೆ, ಮೇಲಿನ ಮೇಲೆ ಕೇಸು ಕಚೇರಿಗಳಂತ ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾರಣ ಏನು? ಕಟ್ಟಿ ಬಾಳುವೆಯನ್ನು ಬಾಳೋಣ, ಮಕ್ಕಳನ್ನ ಹೆತ್ತು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನರೇಷನ್ ಅನ್ನ ಕಾಯ್ದು ಕಾಪಾಡೋಣ. ಈ ವಚನಗಳಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿದ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. ನಾವೀಗ ಈ ಕುಟುಂಬವನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಇವರ ಕುಟುಂಬ ಸದಸ್ಯರಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಒಂದು ಅವಸರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆಗಳು, ಅವರು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಸಾಕ್ಷೀಕರಿಸುವಂತ ಸಮಯ. I request brother yes brother come ಮತ್ತು ಮಗ ಅವರನ್ನು ನಾವು ಸ್ವಾಗತ ಮಾಡೋಣ.
ಅವನು ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ತನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ನಾನು ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ. ಆಂಟಿ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಸಾರಿ, ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ಬೈತಾರೆ ಆಂಟಿ ಅಂಕಲ್ ಅಂದ್ರೆ. ಬ್ರದರ್ ಅಂಡ್ ಸಿಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ಒಂದು ಹುಡುಗ ಒಂದು ಹುಡುಗಿ. ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಿ ಮಗಳ ಗಂಡ ಮತ್ತೆ ಮಗಳು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನ ನಾನು ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಆಹ್ವಾನಿಸ್ತೇನೆ. ಬ್ರದರ್ ಅವರು ನಮಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ, ಇಂದರ್ ಬ್ರದರ್ ಅವರು ನಮ್ಗೊಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳೋರಾಗಿರೋದು. Testimony is not about me, and it is about my father and mother. I will tell a little like kind of kutti story to everyone about my father and mother. So respected elders and then family members and relatives, friends, we don't have a relative here, and then LNT members, you guys are our family members and then relative members here. Thank you so much for coming to everyone. And today is a very special and memorable day for our family as we gather here to celebrate 30th wedding anniversary for my beloved parents James Babu and Regina Devi. As the son, I feel honored, grateful and emotional to stand before you and share the beautiful journey of love, faith, sacrifice and togetherness. My father James Babu was born on 29th May 1976 in Annanagar, Chennai, Tamil Nadu. And my mother Regina Devi was born on 12th August 1979 in Rayapeta, Chennai, Tamil Nadu. This story began many years ago when they first meet at my mother's uncle's house in Annanagar. My father admired my mother's simplicity and kindness and character. Without hesitation, he approached her family and expressed his sincere intention to marry her. After making inquiries about my father and understanding his background, both families agreed, and what started as a simple meeting soon became a beautiful arranged marriage. In 1996, my parents began their journey together as husband and wife. Like every great story, their journey was not easy from the beginning. So during the early years of the marriage, my father struggled to find a job. At the same time, my parents experienced the pain of 2 consecutive pregnancy losses. Those were difficult years filled with uncertainty, disappointment and an emotional challenge. But they never gave up. They stood beside each other through every challenge and continued to move forward with hope and determination. God then blessed them with a beautiful baby, my girl, my sister Yamini, in 1998. 2 years later, in 2000, God blessed them with a son, and that son is me, Inder. A major turning point came in 2001 when my mother accepted Jesus Christ and embraced Christianity. Soon after, my father also followed Christ. From that day onward, faith became the foundation of our family. The trust in God, commitment to prayer and belief that God would guide them through every challenge gave them the strength to continue. My parents then fulfilled one of the biggest dreams by purchasing land in Chennai near Red Hills, building a home for our family. One thing I admire most about my parents is the spirit of sacrifice. So for nearly they sacrificed 10 years, so long distance relationship, and our family had to endure a long distance lifestyle. Many families find it difficult to manage such circumstances. So here so many LNT family members are there. They also struggled this kind of long distance relationship due to their like work and those kind of understanding and then communication, faith and unconditional love. So in between this relationship, long distance will become. They taught us that true love is not measured by how easy life is, but by how strongly 2 people stand together. As a children, my sister and I have witnessed countless sacrifice made by our parents. Every decision they made was focused on providing us with a better future. They taught us value of honesty, humility, hard work and respect for others, faith in God and the importance of family. 30 years of marriage is not just a number. It represents
thousands of sacrifice, countless prayer, endless support, and unwavering trust, and millions of beautiful memories created together. And my father has spent his life building relationship based on kindness, sincerity, and respect. And Appa Amma, thank you for showing us what true love looks like, and thank you for teaching us importance of faith, commitment, sacrifice, and family. And thank you for your every prayer you prayed for me and my sister. And you are not only wonderful parents but also an inspiration to everyone around you. On behalf of our entire family, I wish you both a very happy 30th wedding anniversary. May God continue to bless your lives with good health, happiness, peace, and prosperity. Many more years of love and togetherness. We love you both very much. Thank you everyone, and may God bless you. ನಿನ್ನ ಕಷ್ಟಾರ್ಜಿತವನ್ನು ನೀನೇ ಅನುಭವಿಸುವಿ. ನೀನು ಧನ್ಯನು, ನಿನಗೆ ಶುಭವಿರುವುದು. ಅಂತಃಪುರದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಂಡತೆ ಫಲಭರಿತವಾಗಿರುವ ದ್ರಾಕ್ಷಲತೆಯಂತಿರುವಳು. ನಿನ್ನ ಸಂಗಡ ಊಟದ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ಕೂತುಕೊಳ್ಳುವ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಂತಿರುವರು. ಇಗೋ, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳ ಪುರುಷನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವನು. ಜೀವನದಲ್ಲಿರುವ ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಯೆರೂಸಲೇಮಿನ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ನೋಡುವನಾಗು. ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಣುವನಾಗು. ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಶುಭವಾಗಲಿ. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನೀನೇ ನನ್ನ ಕಾಯುವ ದೇವ, ನೀನೇ ನನ್ನ ಆಶ್ರಯ ಬಂಡೆ, ನೀನೇ ನನ್ನ ಕಾಯುವ ದೇವ, ನೀನೇ ಸುದ್ದಿಗಳ ಮಾನಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ನೀ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀ. ಸುದ್ದಿಗಳ ಮಾನಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ನೀ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ನಾನಿನ್ನನ್ನೇ ಹೊಗಳುವೆನು. ರಾಜಾದಿ ಮಾಡಿದ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆನು. ರಾಜಾದಿ ಮಾಡಿದ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆನು. ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, I request everyone to stretch your hand towards this family. I'm as a pastor, God has given some authority. I'm going to pray for them. I request every our church believers to stretch your right hands towards this family. I'm going to pray for them. Let everyone, ellaru prarthane ಮಾಡೋಣ.
ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ, ಕಳೆದ 30 ವರ್ಷ ಇವರ ಯೂನಿಟಿಯಲ್ಲಿ, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀನು ಇದುವರೆಗೂ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಇವರನ್ನ ಕಾಯ್ದು ನಡೆಸಿದೆ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ, ನಿನ್ನ ಕರ ಇವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಸಿದೆಯದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಯಾಸಗಳಿಂದ, ಸಂಕಟ ವೇದನೆಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಪಾಡಿದೆಯದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮುಂದಿನ ವರ್ಷಗಳು, ಆಯುಷ್ಕಾಲಗಳು ಉಸಿರಿರುವವರೆಗೂ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನೆಮ್ಮದಿಯಿಂದ, ಸ್ವಸ್ಥತೆಯಿಂದ, ಒಂದೇ ಐಕ್ಯ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಕೊಡುತ್ತದೆ. ಈ ಕುಟುಂಬ ಇನ್ನು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಪ್ರೇರಣೆಯಾಗಲಿ. ಈ ಕುಟುಂಬ ಇನ್ನು ಭೂಲೋಕದ ಅನೇಕ ಕುಟುಂಬ, ಒಡೆದೋಗಿರುವ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಲಿ ಎಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ನಿನ್ನ ದಾಸನಾದ ನಾನು ನೀವು ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರದಿಂದ ಇವರ ಮೇಲೆ ಕರೆಗಳನ್ನಿಟ್ಟು, ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇವರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ, ಒಳ್ಳೆ ಸಮಾಧಾನ, ನೆಮ್ಮದಿ ಕೊಟ್ಟು ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ, ಆಮೆನ್. ನಾನು ಇದನ್ನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ಕರ್ತನೆ, ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಹೃದಯಗಳನ್ನ ಒಂದು ಉತ್ತೇಜನದಿಂದ ತುಂಬಿಸಿ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲರೂ ಒಂದ ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ಇವರಿಗೆಲ್ಲ ದೇವರೇ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ ಕೊಟ್ಟು ನಡೆಸಬೇಕಾಗಿ, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಇದುವರೆಗೂ ಕಾಯ್ದು ಸಮಾಧಾನದಿಂದ ನಿಲ್ಲಿಸಿದೆಯದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಾರ್ಥನೆ, ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಕೇಳಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಿ. ಕೃಪೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮರೆಸಿ ಕಾಪಾಡಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ, ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹವಾಸ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ 30ನೇ ವರ್ಷ ಮದುವೆ ಆಚರಿಸುವಂತ ಈ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೂ, ಬಂದಿರುವ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬ ಸದಸ್ಯರೊಟ್ಟಿಗೂ ಸದಾ ಕಾಲ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಎಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸ್ತೇನೆ. ನಮ್ಮ ಸಮಯಕ್ಕೆ ಬಹಳ ಶಾಂತತೆಯಿಂದ, ಸಮಾಧಾನದಿಂದ ಕೂತ್ಕೊಂಡ್ರಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಇವರ ಕುಟುಂಬ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ವಂದಿಸ್ತೇವೆ. ಈಗ ನಾನು ಅವರಿಗೆ ಸನ್ಮಾನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನ ಕರೀತೇನೆ. ಅವರ ಕುಟುಂಬದವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. ಊಟ ತಯಾರಿ ಇದೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಹೋಗಿ ಊಟಗಳನ್ನು ಮಾಡ್ಬೋದು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ವಿಶ್ ಮಾಡುವ ಸಮಯವಿದೆ, ನಿಮಗೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡ್ಬೋದು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಐ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಟು ಬ್ರದರ್. Once again, everyone, just please be seated. Pastor, once again, in this function, thank you so much. We need to honor you, and then let's Pastor come here, come forward, and then we need to honor you, and then with thank you for conducting this function, and then just honor. ಜಯಘೋಷ ಮಾಡೋಣ, ಉತ್ಸಾಹಧ್ವನಿಗೈಯುವ ಕರ್ತನನ್ನಾರಾಧಿಸೋಣ. ಸಂತೋಷದಿಂದಲೇ ಹಾಡಿ ಪಾಡೋಣ, ಯೇಸುವನ್ನಾರಾಧಿಸೋಣ. ಜಯಘೋಷ ಮಾಡೋಣ, ಉತ್ಸಾಹಧ್ವನಿಗೈಯುವ ಕರ್ತನನ್ನಾರಾಧಿಸೋಣ. ಸಂತೋಷದಿಂದಲೇ ಹಾಡಿ ಪಾಡೋಣ, ಯೇಸುವನ್ನಾರಾಧಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಪಾಡೋಣ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಪಾಡೋಣ. ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಸಂಗೀತಗಳಿಂದಲೂ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡೋಣ. ಆತನ್ ಮಾಡಿದ
हालेलुया हाडोना हालेलुया पाडोना ಮರಣ ಗೆದ್ದವನೇ ಜೀವದ ನಾಯಕನೇ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ ಆನಂದ ಘೋಷದೊಡನೆ ಸ್ತೋತ್ರ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವ ಯೇಸುವಿಗೆ ಮರಣ ಗೆದ್ದವನೇ ಜೀವದ ನಾಯಕನೇ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ ಆನಂದ ಘೋಷದೊಡನೆ ಸ್ತೋತ್ರ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವ ಯೇಸುವಿಗೆ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ ಹಾಲೆಲೂಯಾ ಪಾಡೋಣ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ ಹಾಲೆಲೂಯಾ ಪಾಡೋಣ அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று எப்படி நான் அறிவேன்? அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று எப்படி நான் அறிவேன்? உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க பாசத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை. அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று எப்படி நான் அறிவேன்? அறிவுக்கு எட்டாத உங்க அன்பை நான் அறிந்து கொள்ள தேவ ஞானம் தாரும். அறிவுக்கு எட்டாத இயேசுவின் அன்பை நான் அறிந்து கொள்ள தேவ ஞானம் தாரும். அதை புரிந்து கொள்ள தேவ கிருபையை தாரும். அதை புரிந்து கொள்ள தேவ கிருபையை தாரும். உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க பாசத்திற்கு முடிவே இல்லை. அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று எப்படி நான் அறிவேன்? நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்ய வல்ல தேவன் நீங்கதானே. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்ய வல்ல தேவன் நீங்கதானே. அதை செய்து முடிக்கும் கர்த்தர் நீங்கதானே. அதை நிறைவேற்றும் தேவன் நீங்கதானே. உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க பாசத்திற்கு முடிவே இல்லை.
அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று எப்படி நான் அறிவேன்? El Rohi, El Rohi, என்னை காண்பவர், என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காப்பவர். எனக்கு
காப்பவரும் நீரே, என்னை ஆளுகை செய்பவரும் நீரே. எல்ரோஹி என்னை காண்பவர், எல்சாலிவே என் அரணானவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். என் சொந்தமானீரே, என் பந்தமானீரே, என் அரணும் கோட்டையும் நீரே. என்னை தேடி வந்தீரே, என்னை மீட்டுக் கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் அணைத்துக் கொண்டீரே. என் சொந்தமானீரே, என் பந்தமானீரே, என் அரணும் கோட்டையும் நீரே. என்னை தேடி வந்தீரே, என்னை மீட்டுக் கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் அணைத்துக் கொண்டீரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய,
விவரிக்க முடியாத கிருபைய ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனின் ஈவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே ஓ ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனின் ஈவினில் சிறந்ததே நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே அவர்தான் கிருப அவரே கிருப என் இயேசு எந்தன் கிருபையானாரே அவர்தான் கிருப அவரே கிருப நம் இயேசு நமக்கு கிருபையானாரே குறித்த காலத்துக்கு தரிசனமெல்லாம் நிச்சயமாக நடந்திடுமே குறித்த காலத்துக்கு தரிசனமெல்லாம் நிச்சயமாக நடந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்திடுமே தாமதமெல்லாம் மாறிடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்திடுமே தாமதமெல்லாம் மாறிடுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே என்மேல் வைத்த திட்டங்கள் எல்லாம் எப்படியாகிலும் நிறைவேற்றுவீர் என்மேல் வைத்த திட்டங்கள் எல்லாம் எப்படியாகிலும் நிறைவேற்றுவேன் சூறைச் செடியின் அனுபவங்கள் சீக்கிரமாக முடிந்திடுமே சூறைச் செடியின் அனுபவங்கள் சீக்கிரமாக முடிந்திடுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே மேகம் போன்ற சாட்சிகள் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை மேகம் போன்ற சாட்சிகள் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை இயேசுவை நோக்கி ஓடிடுவேன் ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்வேன் இயேசுவை நோக்கி ஓடிடுவேன் ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்வேன் நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே குறித்த காலத்துக்கு தரிசனமெல்லாம் நிச்சயமாக நடந்திடுமே குறித்த காலத்துக்கு தரிசனமெல்லாம் நிச்சயமாக நடந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்திடுமே தாமதமெல்லாம் மாறிடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்திடுமே தாமதமெல்லாம் மாறிடுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம் நிறைவேறுமே நிச்சயமாக நடந்திடுமே தரிசனமெல்லாம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையான சகோதரர் ஜேம்ஸ் பாபு, ரெஜினா ஜேம்ஸ் ஆகிய உங்களுடைய 30வது திருமண நாளின் இந்த காரியத்தை எண்ணி உங்களுக்கு என்னுடையதான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே 30 ஆண்டுகளை ஆண்டவருடைய அற்புதமான கிருபையோடு வெற்றிகரமாக நீங்கள் கடந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு முன்மாதிரியாகவும் சாட்சியாகவும் திகழுகிற உங்களுக்கு எங்களுடைய இனிய 30வது ஆண்டு திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கொண்டாட்டத்தை, அதாவது 30 ஆண்டுகள் என்ற இந்த திருமண வாழ்க்கையினுடைய கொண்டாட்டத்தை நினைவு கூறும் பொழுது இந்த உலகம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் முத்து விழா, பேர்ல் ஜூப்ளி என்று இதை அழைக்கிறார்கள். 30 ஆண்டு காலம் ஆண்டவனுடைய அன்பான பயணத்தில் உங்களை கரம் பிடித்து நடத்திய தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் உங்களை நடத்தி செல்வாராக. உங்களுடைய இல்லமும் உங்களுடைய உள்ளமும் சொந்த பந்தங்களும் பிள்ளைகளும் நண்பர்களும் பேர குழந்தைகளும் உங்கள் உழைப்பும் உங்கள் வருமானங்களும் அன்ன ஆகாரமும் எதிர்காலங்களும் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தினால் நிறைந்து இருப்பதாக. அன்பே பிரதானம் என்ற வேத போதனைக்கு ஏற்ப உங்களுடைய வீட்டில், உங்களுடைய இல்லத்தில் எப்போதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, ஜெபம், சமாதானம், எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எப்போதும் என்றென்றும் நீடித்த நாட்களாக உங்களுக்குள் நிலைத்திருப்பதாக. இதை போன்ற அநேக திருமண நாட்களை உங்கள் வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் காண்பதற்கும் அனுபவிப்பதற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு உதவி புரிவாராக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்கிறார். சங்கீதம் 16வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என்று சொல்கிறார். இறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க பழகுங்கள். இதுவரைக்கும் அப்படித்தான் நடத்தி வந்தீர்கள். இன்னும் வருகிற ஆண்டும் விசேஷமாக ஆண்டவரை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு முன்பு மாத்திரமல்ல, நம்முடைய வலது பார்சத்திலும் நம்முடைய இடது பார்சத்திலும் பின்னாக முன்னாக மேலாக எல்லா இடங்களிலும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆகவே நாம் அசைக்கப்படுவதே இல்லை. நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவர்தான், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர் அவர்தான். தாவீது சொல்கிறார், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, மகிழ்ச்சி அடைந்தது, என் மாம்சம் கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே ஆண்டவரில் தங்கியிருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. நீடித்த நாட்களால் உங்களை நிரப்புவாராக, திருப்தி செய்வாராக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்க பண்ணுவாராக. ஜெபம் செய். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான எங்கள் சகோதர சகோதரிக்காக ஜெபமிடுகிறோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் கரம் பிடித்த நாள் முதல் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் அவர்களை தாங்கி நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை காத்தவர் இன்னும் பாதுகாத்து பரிபாலித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபப்படுகிறோம். தேவைகளெல்லாம் சந்தியும். அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டு நடத்தும்படி நாங்கள் ஜெபமிடுகிறோம். ஒரு திருப்திகரமான வாழ்க்கை நிறைவுகளுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபமிடுகிறோம். நாசங்கள், மோசங்கள், பொல்லாப்புகள், சத்துருவினுடையதான பிடிகள், மரணத்தின் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவர்களை விலைக்கு காத்துக்கொள்ளும்படி ஜெபமிடுகிறோம். உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட நானும் ஜானட் வெஸ்லி நாங்கள் உங்களோடு கூட இருக்க எங்களுக்கு ஒரு ஆசை.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருந்த காரணத்தினால் வர முடியவில்லை. அகிலம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவராக. நன்மை கிருபையும் எப்பொழுதும் உங்களை தொடர்வதாக. கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பீர்களாக. இந்த ஃபங்க்ஷன் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து வருகிற போகிற நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. Happy and blessed wedding anniversary wishes to dear Annan and Akka. Praise the Lord. Dear Babu Annan and Regina Akka, wishing you a very very happy and blessed 30th wedding anniversary. இது வந்து ஒரு முப்பெரும் விழா. ஆக்சுவலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி அண்ணன் தன்னுடைய 50th பர்த்டேவை கொண்டாடி இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் லாஸ்ட் வீக் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவங்க லாங் சர்வீஸ் அவார்ட் அவங்க வேலை செய்கிறதான எல்என்டி நிறுவனத்திலேருந்து வாங்கினாங்க. இன்றைக்கி அவர்களுடைய திருமண நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தூர இடங்களில் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹார்ட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனாலும் இன்றைக்கி சண்டே சர்வீஸ் இருக்கிறபடினால எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. பட் வி விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸட் ஆனிவர்சரி விஷஸ். ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் ஆண்டவரை விடலை, ஆண்டவரும் உங்களை கைவிடலை. வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு எண்ணாகமத்தில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஒரு மகனைப் போல நேசிக்கக்கூடிய உங்களுடைய மருமகனுக்காகவும் பேரப்பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் வருகிற நாட்களில் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்கும். நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளினாலும் உங்களை இந்த ஆண்டு நிரப்புவாராக. உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதிலை கொண்டு வருவாராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வாராக. நாங்கள் அங்கே இருக்க முடியல, மறுபடியும் உங்களிடத்துல எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம். பட் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் வேத வசனத்தை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ பிளெஸட் இயர் அஹெட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேவி பாபு 30வது வருஷம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவி திருமண வாழ்த்துக்கள். பாபு திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்கம்மா, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கடவுள் நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவி பாபு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா மாமி. ஹாப்பி ஆனிவர்சரி அண்ணா அண்ணி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா மாமா. காட் பிளஸ் யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பாபாப்பா தேவி அம்மா. கீப் ஸ்மைல் ஆல்வேஸ், என்ஜாய் தி டே. Happy wedding anniversary Appa and Amma. Wish you a good health, happiness and many more years of togetherness. Happy anniversary Baba Appa Devi Amma. Keep rocking. Happy wedding anniversary Baba Appa Devi Amma. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பாபன் அவர்களுக்கும் தேவி அண்ணி அவர்களுக்கும். ஹாய், ஹாப்பி ஆனிவர்சரி 30th ஆனிவர்சரி பாபு மாமா அண்ட் தேவி அக்கா. காட் பிளஸ் யூ. ஸ்டே பிளஸ்ட். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. உங்களோட வாழ்க்கை பயணம் இன்னும் தொடர நாங்கள் குடும்பமா சேர்ந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி 30th ஆனிவர்சரி.